நல்லது செய்வோம். நல்லது மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி, ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 8:06 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:24 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:24 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இன்று ஒவ்வொரு முடிவிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்காலம் நலன் கருதி சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. ஓரளவு திருப்பங்கள் இன்று உருவாக கூடும். நட்பு வட்டம் இன்று விரைவடை கொடுங்க. வழக்குகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாருக்கும் இன்று நீங்க அடிபணிய மாட்டீர்கள். செய்யும் வேலைகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக அரும்பாடு படுவீர்கள். எப்படியாவது திட்டமிட்டு சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். மனதிற்குள் மகிழ்ச்சிக்குரிய செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். பெண்கள் என்ற அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையை கொண்டிருக்குங்க. காதல் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் காண வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை துளி கூட வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். கல்விக்காக மட்டுமே நேரம் செலவிடுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மாணவ கண்மணிகள், யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணி இன்னைக்கு மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வியாபாரம் பற்றிய நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் அனைத்தும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. கடுமையான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்வீர்கள். தேவையான பண உதவி கண்டிப்பாக இருக்கும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். பிள்ளைகளுக்காக வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பரணி, யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இருக்கும். மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை, என்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் இருக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. முக்கிய நபர்களின் நட்பும் இன்றி கிடைக்கக்கூடும். அவர்களால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். என்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கூட கலந்து கொள்வீர்கள். நேர்மையும் நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று பெண்கள், வருமானத்திற்காக நீங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுய தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கும். பெண்களுக்கு இன்று
நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற கொடுங்க. பெண்கள் மன மகிழ்ச்சியுடன் இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும். நெருக்கடிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். போக போகத்தான் சரியாகும். அது வரைக்கும் பொறுப்பாக இருங்கள். இன்று மாணவ கண்மணிகள் கண்டிப்பாக எதிலும் வெற்றி பெற முடியுங்க. நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் என்று எதையும் தைரியமாக எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பாடங்கள் நன்கு படியுங்கள். தெளிவாக படியுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு என்ற பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூட்டும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. எதிலும் கூடுதல் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். இன்று ஓரளவு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடும். ரோகிணி. திருமண முயற்சி கை கொடுக்கும். இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில் இன்று எல்லா வகையிலும் திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தைரியமாக எதையும் எதிர்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிருகசிரிஷம். இன்று சம்பந்தம் இல்லாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்ய வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சுறுசுறுப்பை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை முன்னேற்றம் இருக்குங்க. இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தேக நிலை மாறி தெளிவு பிறக்கக்கூடும். நேற்று செய்ய மறந்த பணியை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். பெரியவரின் உதவியால் சில நன்மைகள் கிடைக்க கொடுங்க. பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகை கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீணடைச்சலும் செலவுகளும் ஒரு பக்கம் உண்டாகக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கூடுதலாக இன்று உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. வசதி வாய்ப்புகளையும் பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. எல்லோர் மனதிலும் இன்று நீங்க இடம் பிடிக்கக்கூடும். என்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ளக்கூடும். குழப்பம் இருந்தாலும் சரி கட்டிவிட முடியும். பெண்களுக்கு இன்று வேலைகள் அதிகமாக இருக்க கொடுங்க. எப்படியாவது அதனை சரி கட்டி விடுவீர்கள். என்று காதல மட்டுமே உங்களுக்கு புரியாத குழப்பம் இருக்கும். காதல் போக போக சரியாகும். இப்பொழுதைக்கு பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலை நீங்க விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில் ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அதே போலங்க பாடங்களில் சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் கண்டிப்பாக இருக்குங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செயல்கள் அனைத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. இந்த விருப்பங்கள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். செயல்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றி கொடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க.
சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி முன்னேற்றமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடும். என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புனர்பூசம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். வாழ்க்கை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் இன்று புரிந்து கொள்வீர்கள். அபாரமான நினைவு திறன் இருக்கக்கூடுங்க. காரியங்களை கூட ஓரளவு வெற்றி இருக்கும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். புத்துணர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். கடகம் கடகம் ராசினியர்கள். என்று நீங்க பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. எளிமையாக இன்று பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதர வகையில் இனிய செய்தி ஒன்று வந்து சேரக்கூடும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை மட்டும் ஈடுபடுவீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. வீண் விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. சில காரியங்களை தள்ளி போடுவது மிக நல்லது. எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். கடன் பிரச்சனைக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மந்தமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வருமானம் வரக்கூடிய வேலை எடுத்து செய்வீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று பெண்கள் பண வரவை அதிகப்படுத்துவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பெண்களுக்கு இன்று பதட்டமோ குழப்பமோ ஏற்படக்கூடும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில நெருக்கடிகளை கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். மாணவ கண்மணிகள் எதையும் தைரியமாக ஈடுபடுவீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் என்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கவன நடைமுறை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனம் இருக்கட்டும். மன உளைச்சல் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். பூசம். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வரவு கண்டிப்பாக வந்து கொண்டிருக்கும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடனும் செயல்படுவீர்கள். கூடுதல் பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். என்று ஓரளவு செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். ஆயில்யம். மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. வெற்றிகரமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு இன்று முற்றுப்புள்ளி ஏற்படக்கூடும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயருங்க. இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று எல்லோரிடமும் கவனமாக பேசி பழகுவது ரொம்ப சிறப்பு. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள். இன்று எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். திருமண முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் இன்று நீங்க எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. என்று மனம் போல் வாழ்க்கை இன்று அமைத்துக் கொள்வீர்கள். அதே போல சிம்ம ராசினியர்கள் இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எளிமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செல்வாக்கையும் இன்று சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். என்று நடைபெறாமல் அந்த காரியம் கூட நடைபெற கொடுங்க. அதிகாரிகள் உங்களை வியக்கக்கூடும். வளர்ச்சி பாதை நோக்கி இன்று எல்லாம் இருக்கக்கூடும். முடிவில் கூட தெளிவு ஏற்படக்கூடும். அரசியல் செல்வாக்கம் இன்று மேலோங்கி விடக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்களின் முழுதும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வருமானமும் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். வாடிக்கையாளரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிகளை கவனிக்க வேண்டியிருக்குங்க. மேல் அதிகாரியிடம் இன்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். என்று பெண்கள் குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் செய்து முடிப்பீர்கள். பணி சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று பண தேவைகள் இருந்தாலும் அதனை சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்தி விடுவீர்கள்.
என்று காதில் மட்டுமே நெருக்கடி இருக்கும், குழப்பம் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும் என்று நீங்க பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். மந்தமான நிலை ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் நீங்க தவிர்த்து விட வேண்டும். இந்த புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்தது ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். தேக நிலை மாறி தெளிவு பிறக்கக்கூடும். என்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் என்று நீங்க சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பூரம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். என்று வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தீ ஆயுதம் ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும் என்று நீங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டாலே பாதி பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. உத்திரம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் பேசி தீர்த்து கொண்டால் வெற்றி இருக்கும். தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. பார்த்து எதையும் நிதானமாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும் என்று உள்ளவு. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கொடிவிடுங்க. அருகில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கடிதங்கள் சுப செய்திகளை கொண்டு எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக தீர்த்துக் கொள்வீர்கள். தடைகளை நீக்கி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியுங்க. அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த காரியம் கைகூடிவிடும். தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். வங்கிகளில் சேமிப்புகள் கண்டிப்பாக உயரக்கூடும். மனதில் ஒருவித மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதலாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அதிகாரம் துணையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே, சிரமங்கள் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் கொடுக்காது. இன்று நீங்க அமைதியுடன் செல்வதுதான் சிறப்பு என்று மாணவர்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கல்வித்துறையிலும் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவ கண்மணிகள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பயணங்கள் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பு முனை ஏற்படக்கூடும் என்று அதிகார துணையுடனும் காணப்படுவீர்கள். மந்த நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. அஸ்தம். என்று எதையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டிக் கொள்வீர்கள். தேவையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். சமூகத்தில் கூடுதல் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடுங்க என்று வழிபாடுகளில் நம்பிக்கை கூடிவிடும். சித்திரை. என்று கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிக்க முடியும். வாழ்க்கை உங்களுக்கு வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். வருமானம் வழக்கம் போல் வந்து கொண்டிருக்கும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும்.
சுமூகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தேக நிலை மாறி தெளிவு பிறக்க கொடுங்க. என்று ஓரளவு கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திருமண முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பிரிந்து சென்றவர்கள் பெரிய முன்னுடன் வந்து இணையக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் வந்து சேரக்கூடும். உத்தியோக நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் மனம் மாறக்கூடுங்க. பஞ்சாயத்துகள் இன்று சாதகமாக முடியக்கூடும். ஒரு நல்ல குறிக்கோளுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். புண்ணிய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சிறப்புடன் இன்று முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழலையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். செலவுகள் மட்டும் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். சக ஊழியர்கள் சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முன்னேற்றம் அடைய முடியும். என்று உங்களுக்கு எதிலும் வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கென்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. காதல மட்டுமே நெருக்கடியும் குழப்பமும் இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலுக்காக நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள், படியுங்கள், நன்கு படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் நீங்க தவிர்க்க வேண்டும். பஞ்சாயத்துகள் சாதகமான முடிவை கொடுக்கும். நல்ல குறிக்கோளோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புண்ணிய பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சுவாதி, வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. பஞ்சாயத்துகள் சாதகமான முடிவை கொடுக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசி இருப்பதுதான் சிறப்பை கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. சாகம், இன்று அரும்பாடுபட்டு காரில் ஈடுபடுவீர்கள். தேவையான பண உதவியை பெற்றுக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடினமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. புதிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வீண் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்க கொடுங்க. எல்லாம் கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கு இன்று சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். உடல் சோர்வு மன சோர்வு ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமும் நிதானமும் இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்ய வேண்டும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. தேவையான பண உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எடுக்கும் முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாக முடியக்கூடும். சக நண்பர்கள் சக ஆதரவுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. திடீர் மன கவலைகள் ஏற்பட்டு எல்லாம் சரியாக கூடும், பயப்பட வேண்டாம். முயல்கள் முடியாதது எதுவும் இல்லை. உங்களால் சாதிக்க முடியும். வீடு கட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். புதிய தொடர்புகளால் நன்மை ஏற்படக்கூடும். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் எதையும் கவனமாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல்தான் இருக்கும். பெரிய பிரச்சனையும் சமாளித்து விட முடியும். காதலை நீங்க அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. திருமணத்தில் போய் எல்லாம் முடியும். என்று மாணவர்கள், படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று எதிர்பார்த்தபடி எல்லா காரியங்களும் நடக்கக்கூடும். கூட்டுத் தொழிலும் உங்களுக்கு லாபமாக அமைந்து விடக்கூடும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். என்று நீங்க செய்யும் செயலில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக உருவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். என்று மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த மாற்றத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக கொடுங்க. சுலபமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மனக்குழப்பம் இருந்தாலும் சரியாகி விடக்கூடும். கொடுத்த பாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று பெரியமுடன் வந்து இணையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்லக்கூடும். கேட்டை. என்று நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. நுணுக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். கொடுத்த பாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தைரியமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிவிட முடியும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று நீங்க அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. வீண் விரயங்களை நீங்க சரி செய்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறையும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். மனசுக்குள் புதிய திட்டங்கள் உருவாக கொடுங்க. புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். வீண் பகை மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் தான் இருக்க கொடுங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடும். என்ன ஒன்று உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். உத்தியோகம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை எப்பொழுதும் இருக்கட்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. திறமைகளால் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கென்று கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். யதார்த்தமாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். அன்பை மட்டும் வெளிப்படுத்துங்கள். திட்டங்கள் இட்டு எதையும் செய்ய பார்ப்பீர்கள். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்வது மட்டுமே சிறப்பு. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். தெளிவாக படியுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நினைவில் வைத்து எதையும் படியுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். என்று நீங்க நிதானமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை என்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறை பின்பற்றுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டம். நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிதானமாக இன்று பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. புதிய திட்டங்கள் உருவாக கொடுங்க. ஆரோக்கிய தொல்லை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. என்று ஓரளவு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. உத்திராடம். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. இரவும் பகலும் முழித்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். கூடுதல் சந்தோஷம் உண்டாகக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது மாறிவிடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
மகரம் மகரம் ராசினியர்கள் என்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பலப்பட கொடுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். தேகநிலை மாறி தெளிவு பிறக்க கொடுங்க. நேற்று செய்ய மறந்த பணியை இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். பொறுப்புடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பொதுநல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றம் உறுதியாக கொடுங்க. சந்தித்த நபர்களால் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரக்கூடும். என் குடும்பத்தில் இருப்பவுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் விவாதங்கள் மட்டும் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மையை கொடுக்கும். யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோரிடத்திலும் இன்று நீங்க நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப குளறுபடியாக இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அரசாங்க துறையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இப்போதிலிருந்தே முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று எந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். அடுத்தவுடன் இன்று வீண் விவாதம் செய்து கொள்ள வேண்டாம். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து மதிக்க கொடுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறும் கருத்துக்களுக்கு இன்று எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக செயல்பட வேண்டும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ற மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். திருவோணம் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். பட்டென்று நீங்க கோபித்துக் கொள்ள வேண்டாம். திட்டமிடுவது என்பது ரொம்ப முக்கியம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மனதிற்கு இனிய சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று உங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அதிகாரியிடம் இன்று நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான திருப்பங்கள் என்று ஏற்படக்கூடும். வீணான விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இருக்கக்கூடும். புதிய தொழில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அனைவரின் எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. உங்கள் மீது நீங்க நல்ல மனதை கொண்டவராக காணப்படுவீர்கள். எல்லோருக்கும் உதவிதான் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். இருந்தாலும் போதாத பிரச்சனைக்கு சில பிரச்சனைகள் நீங்க இழுத்து போட வேண்டாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்கிறேன் என்று எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்ல வேண்டாம். கடன் வாங்கி எல்லாம் யாருக்கும் உதவிகள் செய்ய வேண்டாம். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்குங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் கொடுங்க. அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அரைக்குறையாக நின்ற காரியம் முழுமடையக்கூடும். பூர்வீக சொத்து விற்பனையால் லாபம் உண்டாகும். தொழில் முன்னேற்றத்துக்கான நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரம் தொழில் மூலம் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். இன்று எல்லோரிடமும் அன்புடன் பேசுவீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபாரம் தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். புதிய திட்டங்கள் பற்றி ஆலோசனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய தொழிலில் உங்களுக்கு முதலீடு செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மன கசப்பு கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். பெண்கள் இன்று குழப்பமடைவீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிள்ளைகளுடன் இன்று அனுசரித்து செல்வது நல்லது. அவரிடம் வாக்குவாதம் செய்து கொள்ள வேண்டாம். என்று காதலில் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனைகள் ஓண்டிக் கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கூடும். காதலில் நீங்க இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம்.
என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கண்டிப்பாக ஜெயித்து காட்ட முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று நீங்க சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. திறமையாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தொழிலும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதையும் நீங்க அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. சதயம். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நன்மைகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று காலம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்குங்க. முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக வெற்றிக்கான சூழல் இருக்கின்றது. பிரகாசமாக செயல்படுவீர்கள். போராட்டாத்தி. இன்று இனிமையாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படக்கூடும். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். மீனம் ராசினியர்கள். இன்று நீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வர கொடுங்க. கடினமான வேலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சுலபமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அரசு வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்கக்கூடும். என்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. தேவைக்கேற்ற பணம் வந்து சேரக்கூடும். இருப்பினும் நீங்க தன விரயத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவது உங்க கையில்தான் உள்ளது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப விஷயங்களை அடுத்தவரிடம் பேச வேண்டாம். ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று புதிய முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். அக்கறையுடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். கடித போக்குவரத்து கண்டிப்பாக கை கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாகரக்க கொடுங்க. என்று உண்மைக்கு புறமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். வேண்டா வெறுப்பாகவும் செயல்பட மாட்டீர்கள். என்று உங்களுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை சிரமம் இல்லாமல் அமைத்துக் கொள்வீர்கள். எதிலும் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சமூகத்தில் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் தன்னம்பிக்கை இழக்கும்படி இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் மகிழ்ச்சி இருப்பதற்கு நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லத்தில் சொல்லி அதற்கான தீர்வு காணுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். மாணவருக்கு இன்று மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இந்த சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். புதுவிதமான யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். என்று நீங்க குடும்ப விஷயத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். உத்திரட்டாத்தி. இன்று ரகசியங்களை பேணி பாதுகாப்பது நல்லது. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. இன்று கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மை கொடுக்கும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. உறவினர்கள் நண்பரிடம் இன்று கவனமாக பேசி பழக வேண்டும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள்.
சட்டென்று முன்கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். ரேவதி, இன்று சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். வழிபாடுகள் உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடுங்க. வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.